Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காஜு கட்லி ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காஜு கட்லி ஸ்வீட் செய்யறதுக்கு வெறும் சக்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் இருந்தா போதுங்க. 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். நான் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். 1 கப் முந்திரி பருப்புக்கு 1/2 கப் சக்கரை எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை நல்லா மிக்ஸில பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பவுடர் பண்ணிட்டேன். ரொம்ப பவுடர் பண்ண முடியாது, எண்ணெய் அதுலேருந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும், பிசு பிசுன்னு ஆகிடும். இந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணால் போதும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/4 டம்ளருக்குள்ளே தான் வரும். சர்க்கரையில் தண்ணி ஊற்றினோம்னே நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சோன்னா சீக்கிரம் சர்க்கரை கரைஞ்சிடும். சக்கரை கரைஞ்சி அது கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கலாம். அது ரொம்ப பொங்கி வருது பாருங்கள் சக்கரை பாகு. இந்த ஸ்டேஜ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக ஆகிடும், நல்லா குழப்பாக ஆகிடும் அந்த சக்கரை பாகு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்ல திக்னஸ் வந்துடும். இந்த பாகில் பார்க்கும்போதே பாருங்கள் நல்ல திக்னஸ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான். இப்போ நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்த்தா தெரியும், கம்பி மாதிரி ஒரு கம்பி பதம் இழுத்து அப்படியே கையில் வரணும். இது இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரினா கரெக்ட் பதம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா இந்த பாகில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்ச மொத்த பவுடரை நான் போட்டாச்சு. நல்லா பாகில் மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்கும், அப்புறம் நல்லா இலகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ எவ்வளோ தளர்ந்து இருக்கோ அது கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் நல்லா கட்டியாகிடுங்க. கிளற நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போது இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, திக்காகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதில் 1 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து அதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது அந்த மாவை இதில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கணும். நமக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். கையில் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் காஜு கட்லி. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பீசஸ் போட்டுக்கலாம். நமக்கு என்ன சைஸ் விருப்பமோ அந்த திக்னஸ் வச்சுக்கிட்டு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இந்த திக்னஸ் இருந்தால் போதுங்க. நான் இப்போ டைமண்ட் ஷேப்பில் பீசஸ் போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதையே நம்ம கரெக்டாக சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் கரெக்டாக ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீட்டில் என் குழந்தைங்களுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கத்தான் கட் பண்ண போகிறோம். அதனால் நான் எந்த உரமும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே பீசஸ் போடுறேன். கண்டிப்பாக என் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்கன்றதுனால நம்மளோட இஷ்டம்தான். நம்ம எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். கடையிலேருந்து வாங்கினோம்னா அதில் நம்ம சில்வர் பாயில்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வீட்டில் ஹோம்மேடாக செய்யறதுனால அது எதுவுமே யூஸ் பண்ணலங்க. இப்போ பாருங்கள் கட் பண்ண பீஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் வச்சு முந்திரியோ பாதாமோ இல்லை பிஸ்தாவோ மேலே தூவி அப்படியே சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
ஹோம்மேட் காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். மறக்காமல் எங்களோட சேனல் மீகா சமையல் அண்ட் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.